ஒரு விதத்தில் திமுகவுடைய மெஷின், எலெக்ஷன் மெஷின் ரொம்ப கட்டுக்கோப்பாக அது இயங்குது. நடுவில் வந்து காங்கிரஸோட ஒரு சின்ன உரசல் இருந்தது. அது ஒரு மாதிரி சீல் பண்ணிட்டாங்க. 28+1 அப்படின்னு போட்டு. டிஎம்டிகேக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்தாச்சு. காங்கிரஸுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்து அவங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சாச்சு. இந்த இறுதி இடங்கள் பட்டுவாடா செய்யணும். அதில் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அது தவிர இன்னும் நிறையா மக்கள் நீதி மையம் போன்ற அற்புதமான கட்சிகள் அவங்களுக்கெல்லாம் 1, 2 எதையாவது கொடுத்தாகணும். கொடுத்து முடிச்சுட்டு எத்தனை இடங்களில் திமுக நிற்கும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 170, 170லேருந்து 175 இடங்கள்ல நிற்கணும். ஸோ இதுக்குள்ளே வந்து மற்றவங்க எல்லாரும் இதுக்கு வெளியில் 234 மைனஸ் 170, 175, 180 கூட திமுக நிற்கும். எப்படின்னா உதயசூரியன் சின்னத்திலேயே சில கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 180 இடங்கள் கிட்டத்தட்ட அவங்க நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தவிர அவங்களுடைய வாக்கு சேகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் தொகுதி பங்கீடு பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. அடுத்து நேராக எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட், பூத் ஏஜென்ட்டு, மொபிலைசேஷன், ஆட்களை கொண்டு போகிறது வாக்குச்சாவடிக்கு, வாக்குகளை போட வைக்கிறது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய இந்த மாதிரியான மாநாட்டு கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தணும். எதிர்கட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் வந்து திமுக அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். இப்போதைக்கு கண்ணுக்கு தென்படுறதுல அட்வான்டேஜ் திமுகவுக்கு. இதில் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்லாம் வந்து பலர் சொல்கிறாங்க. பட் அது இன்னும் எனக்கு தெளிவாக புரியல. சில ஒப்பீனியன் போல்ஸ் வர வர தான் நம்ம வந்து இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியாது. கிரெடிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் பார்க்கணும். பட் இது வந்து நேற்றுக்கு நடந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு தான். என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு மாநாட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து திமுகவை அடிச்சுக்க முடியாது. இன்றைய தேதியில் மிக சிறப்பான ஒரு மாநாடாக நடத்தியிருக்காங்க. பார்க்கலாம் மற்றவர்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு.